இதில் முக்கோணத்தில் இருக்கிற பணம் எல்லாமே வந்து எங்களுக்கு டேஞ்சர்ன்ற அர்த்தத்தை கொண்டுக்குது. அதாவது வந்து முக்கோணத்தில் வந்து ரெட் லைன் பிளாக் லைன் இருந்து சொல்லி சொன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து நிரந்தரமான பெர்மனண்டான டேஞ்சரான ஒரு பணம். இது வந்து மஞ்சள் இருந்துன்னு சொன்ன முக்கோணம் வந்து அது வந்து உங்களுக்கு டெம்பரரியாக போட்டிருக்குன்னு அர்த்தம். வட்டமாக வந்து ரெட்டில் இருந்தோன்னு சொல்லி சொன்னால் அது அந்த உங்களால் வந்து அதுக்குள்ளே இருக்கிறது என்னவோ அதன்படி அதுக்கு மேலே போக தடை செய்யப்பட்டிருந்தது அர்த்தம். வட்டத்தில் நீளமாக இருந்தோன்னு சொல்லி சொன்னால் உப்ளிகேஷனான பணம். அந்த உப்ளிகேஷன்ன்ற அந்த பணம் வந்து எங்களுக்கு வந்து அதுக்குள்ளே போட்டிருக்கிற அடையாளத்தை வச்சு தான் நாங்கள் என்னது கட்டாயம் என்றதை பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து சதுரமாக இருக்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு அஞ்சுக்கு ஒரு ஆலோசனை மாதிரி ஒரு கொஞ்சம் தர மாதிரி ஒரு பணம் அது. இதை வந்து இப்படியே தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு போய்க்கல. முக்கோணம்ன்றது வந்து 2 கலரில் இருக்குது. ஒன்று வந்து நிரந்தரமானது ரெட்டில் இருக்கும். நிரந்தரமாக இந்த ரோட்டில் வந்து ஒரு அபாயம்ன்றது போட்டு அதுக்குள்ளே நடப்பாதை இருக்குது. இந்த நடப்பாதை வளைவு வலது பக்கம் வளைவுன்னு சொன்னால் வளைவு. அப்போ அது நிரந்தரமானது. இது மஞ்சளில் உங்களுக்கு போட்டு உள்ளுக்கு வர ரோட் வந்து ஒடுங்க போகுது அல்லது வந்து முன்னுக்கு வேலை நடக்குதுன்னு சொல்லி போட்டால் அது தற்காலிகமான பணம். அந்த வேலை காலங்கள் முடிய அந்த பணம் அகற்றி விடுவார்கள். அடுத்தது வந்து வட்டத்தில் வந்து எங்களுக்கு ரெட் கலரில் இருந்தோன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அண்டர் என்ற பணம். அதாவது வந்து வட்டத்துக்குள்ளே 30 போட்டிருந்தோன்னு சொன்னால் இந்த ரோட்டில் வந்து 30க்கு மேலே நாங்கள் போகிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சில இடத்துல வந்து வட்டம் போட்டு நடுவுக்குள்ள வந்து ஒரு கேமியோன்ற படம் மாதிரி ஒரு லொரின்ற படம் மாதிரி போட்டிருப்பினோம். அந்த அடையாளம் வந்து இந்த வழியாக இந்த லொரி போக தடைன்றது அர்த்தம். நாங்கள் என்ன உள்ளுக்கு போட்டிருக்கிறதோ சில இடத்துல வட்டம் போட்டு 3.5 T என்று போட்டிருப்பினோம். அதாவது வந்து 3.5 தொன்னுக்கு மேற்பட்ட வாகனங்கள் போக தடை. அதே மாதிரி நீளத்தில் வந்து எங்களுக்கு வட்டம் இருந்து சொல்லி சொன்னால் நீளம் வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒப்ளிகேஷன் கட்டாயமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற அர்த்தம். அப்போ ஒரு ரோட்டில் வந்து நீளத்தில் வந்து கூடுதலாக வந்து ரவுண்டு போட்டு ஜிரத்வார் சில வழிகளில் வந்து அந்த அடையாளங்கள் போட்டிருப்பாங்க. இதில் வந்து இந்த வழியாக தான் நீ கட்டாயம் போகணும். எந்த டிரெக்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் நீ இந்த வழியால் போய்த்தான் போகணுன்றதை வந்து அது காட்டுறதுக்காக. மற்றதாவது சதுரத்தில் வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம் கொன்சை, அதாவது வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற பணம். இப்படியாக பல பணாக்கள் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஒன்றை பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நான் இந்த ஃபோமை சொல்லி தந்திருக்கேன். இப்போ இந்த ஃபோமுக்குள்ளே உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்றதை தொடர்ந்து பார்ப்போம். என்னத்துக்காக ஒரு ரோட்டில் வந்து எங்களுக்கு இந்த பணோக்களை போட்டு கண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் வாகனங்கள் இந்த நெரிசலை தவிர்க்கிறதுக்கும் வாகனத்தின் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறதுக்குமாக தான் இதை போட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஓடிக்கொண்டிருந்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய வாகனங்கள் ஆக்சிடெண்ட் படாது. மற்றது வந்து வேறு ஆக்களையும் எங்களுடைய வாகனங்களோட வந்து அடிபடாத அளவுக்கு நாங்கள் பார்த்து கொண்டு ஓடலாம். எப்போ எல்லாம் நாங்கள் இந்த பணோக்கில் இந்த அடையாளங்களை பார்க்காம ஓடுறோமோ அல்லது இப்போ எல்லாம் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஓடுறோமோ உங்களுக்கு ஆபத்துன்றதை நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. ஓகே, நன்றி. தொடர்ந்து பாருங்க. அடுத்த பாடத்தில் சந்திப்போம். பாய்.